கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் பரலோகத்தின் இன்றைய மன்னா நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய தினத்திலே தேவன் நமக்கு தருகிற தேவனுடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 1 சங்கீதம் 2, 3 ஆகிய வசனங்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கவனிங்கள், இந்த வசனம் சொல்லுகிறது, இந்த பூமியிலே யாராயிருந்தாலும் சரி, கர்த்தருடைய வேதத்துக்கு அல்லது கர்த்தருடைய வார்த்தைக்கு யார் ஒருவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே 4 காரியங்கள் சம்பவிக்கும் என்று வேதம் சொல்கிறது. 1, அவர்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படுவார்கள். 2, தன் காலத்திலே கனி கொடுப்பார்கள். 3, இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பார்கள். 4, அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். வியாபாரம் செய்தாலும் சரி, விவசாயம் செய்தாலும் சரி, ஊழியம் செய்தாலும் சரி, அல்லது அரசாங்க உத்தியோகம் செய்தாலும் சரி, அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் வேதத்துக்கு முக்கியத்துவம் தருவோம், வேத வார்த்தையை கனப்படுத்துவோம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மென்மேலும் பலி பெருக செய்வாராக. ஆமென், ஆமென். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இதை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கிருபையும் சமாதானம் பெருகட்டும். இந்த நாள் மிகுந்த சுகத்தோடு, ஆசீர்வாதத்தோடு, சமாதானத்தோடு இந்த நாள் கடந்து செல்லட்டும். இந்த நாளில் ஒவ்வொருவரும் உம்முடைய சித்தம் செய்ய, உம்முடைய வார்த்தையை நீர் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்க, அதே நேரத்தில் உம்முடைய நன்மைகளையும் சாக்கியங்களையும் உரிமைகளையும் பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.